ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வாழ்க்கைக்கான தத்துவத்தை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன செஞ்சேன், நான் யாருக்கும் எந்த பாவம் செய்யலை, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை, எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் கொடுக்குறாரு, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறாரு, எனக்கு ஏன் மேலும் மேலும் பிரச்சனை வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்டு நம்மளும் கேட்டிருக்கோம். இப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான கர்மாக்கள் இருக்குது. அதாவது வந்து புறத்தில் செய்யக்கூடிய கர்மாக்கள், அகத்தின் செய்யக்கூடிய கர்மாக்கள். புறம்னா எக்ஸ்டர்னல் கர்மாஸ், இன்டர்னல் கர்மான்னு 2ஆக பிரிச்சிருக்கோம். இப்போ எக்ஸ்டர்னல் கர்மா அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இப்போது தொழில் செய்யும்போதோ, இல்லை நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போதோ, நம்ம ஒரு குடுக்கல் வாங்கல் செய்யும்போதோ, சில நேரங்களில் வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்காக சில ஒரு பொய் பேசுகிறோம், இல்லைனா ஒரு ஃபேக் கமிட்மெண்ட் கொடுக்குறோம், இல்லைனா இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஃபேக் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறோம், இல்லைனா ஃபேக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபேக்கான வந்து ஃபர்னிஷிங் ஒரு ட்ரூத் இல்லாதனால அது ட்ரூத் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம வந்து ஒரு கன்னிங்னஸ், ஒரு குக்கட் மைண்டாக நமக்கு வந்து அப்படி பண்ணப்படுறோம். நம்ம வந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து அந்த பூமி சம்மந்தப்பட்ட பூமி பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசைங்கிற மாதிரி முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம வந்து அந்த ஒரு இதில் வந்து நம்ம இப்படி இருந்தால் தான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் வந்து அந்த ஒரு இது இருக்கிறதுனால அது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த பொருள் இருந்தால் மட்டும்தான் மதிப்பு, காசு பணம் இருந்தால் தான் மதிப்புங்கிறதுனால அந்த ஒரு இதுக்கு நம்ம மாறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, போட்டி அதிகமாகும்போது என்ன ஆகுதுன்னா, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளாகும்போது நம்ம வந்து தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக இறங்கி பல இதை வந்து நம்ம நியாயம், தர்மம், நீதி அப்படிங்கிறத மறக்க, ஏன்னா ஒரு பயோடேட்டா கொடுத்தா கூட நம்ம அதில் வந்து ஒரு 10 to 20% வந்து முடிஞ்ச அளவுக்கு மறைக்க தான் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து புறத்தில் ஒருத்தர் நம்மளால் இன்னொருத்தருக்கு ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வந்து ஏமாற்றமோ, இல்லை நம்மளால் இன்னொருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு துக்கமோ, ஒரு சஃபரிங்கோ எதாக இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமையோ அது ஒரு கர்மா வந்து புறத்தில் இருக்குது. இப்போ இந்த புறக்கர்மா செய்யாதவங்க கூட, அதாவது வந்து வெளியவே போகலை, வீட்டை விட்டே வெளியில் போகல, எந்த வேலைக்கும் போகல, எதையுமே செய்யலை, வீட்டிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லேடிஸ் சின்ன வயசுல வீட்டில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் சில நேரத்தில் துக்கம், ஒரு கவலைகள், ஏதோ ஒரு வகையான கவலைகள் ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் யாருக்கும் எந்த துக்கமும் எந்த ஒரு பாவமும் பண்ணலை, நான் யாருக்கூடையும் நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இல்லை எனக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் செய்யணுங்கிறது எதுவுமே இல்லை, இப்படிலாம் நிறையா கேள்விகள் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள், கஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது வந்து புறத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள். சரி, இதோட அகத்தின் கர்மா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து குமரல், உங்களுக்குள்ளே இருக்கிற வேதனை, உங்களுக்குள்ளே இருக்க கஷ்டங்கள், உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை உங்களுக்குள்ளே வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நீங்களே அந்த ஜீவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மா கூட ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய அந்த ஜீவனுக்கு நீங்கள் கொடுக்குற கஷ்டம்தான் அகத்தில் செய்யக்கூடிய பாவங்கள். புரிஞ்சுங்களா? மற்றொரு ஜீவனுக்கு, வெளியில் இருக்க ஜீவனுக்கு நீங்கள் கொடுக்குற கஷ்டங்கள், உங்களால் ஏற்படுத்தக்கூடிய அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பெயின், சஃபரிங்ஸ் வந்து புறத்தில் ஏற்படக்கூடிய கர்மா. உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு கவலை, பய உணர்வு, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஒரிஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் நீங்கள் உங்கள் மனதுக்கு கொடுக்குறீங்களா? மனம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆன்மாவோட வெளிப்பாடு தான் மனம். மனம் வந்து ஆன்மாக்குள்ளே இருக்குது, மனதுக்குள்ளே அறிவு இருக்குது, அறிவுக்குள்ளே புலன்கள் இருக்குது, அந்த புலன்களை பொறிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க. உலக விஷயங்களில் பொறி இருக்குது, உலகத்தில் பொறி இருக்குது, அந்த பொறி மூலயமா அந்த புலன்களை வசப்படுத்துது, தன்வசப்படுத்துது. அந்த புலன்கள் வந்து அறிவை பயன்படுத்தி மனதை இப்போ வசப்படுத்திக்குது. அப்போ அந்த மனம் வசப்படும் போது ஆன்மா வந்து அனாதையாக இருந்தது, ஆன்மா உணர முடியல. அந்த ஆன்மா உணராதனால, நமக்குள்ளே இருக்க ஜீவனை உணராதனால நம்ம பரமாத்மா கூட சேர முடியல. இதுதான் இப்போ உலக விஷயங்கள் நம்மளை ஏமாற்றக்கூடிய இருக்குது. அப்புறம் அதை நம்பி நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, அதுக்கு கொடுக்குற மரியாதைக்கு அது என்ன பண்ணுது, அது மாயை தானே, இல்லாத ஒன்று எப்படி இருக்கிற மாதிரி காட்ட முடியும், இல்லாத ஒன்று எப்படி இருக்கிற மாதிரி அதை செய்ய முடியும். இப்போ இறைவனால் படைக்கப்பட்ட அந்த மாயை என்ன பண்ணுதுன்னா, உண்மைங்கிற மாதிரி காமிச்சு நம்மளை தன்வசப்படுத்தி இருக்கிறனால நம்ம அங்கே ஏமாற்றத்தை ஏற்படுத்துது.
உறவாகட்டும், சூழ்நிலையாகட்டும், பொருளாகட்டும் எதா இருந்தாலும் அந்த மாயைங்கிறனால, அதனால வந்து உணர்வு இல்லாத ஒரு தன்மை. உணர்வு இல்லாத ஒரு தன்மைய ஏற்படுத்தும்போது, அங்க வந்து நம்ம ஏமாற்றம் ஏற்படுது. அப்ப அதனால நமக்கு வேதனைகள், கஷ்டங்கள், மன விரக்தி, அ கசப்புத்தன்மை இதெல்லாமே வந்து சங்கட்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தும்போது, நமக்குள்ள அது சேகரிச்சு, சேகரிச்சு குப்பை மாரி, அந்த மனம் வந்து எப்பவுமே என்னன்னா, உங்களுக்கான வலிகளையும், காயங்களையும் மட்டுமே வந்து மீண்டும், மீண்டும் உங்கள சிந்திக்க செய்யும். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கண்டிப்பாக, நிச்சயமாக ஒரு தீராத ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன், மன அழுத்தத்தெல்லாம் கொண்டு போகும். அந்த மன அழுத்தம் என்ன பண்ணும்னா, உங்களுக்குள்ள இருக்க ஜீவனை அழுத்தும். உங்களுக்குள்ள ஜீவன நீங்க நீங்க தான் அதுக்கு பொறுப்பா இருக்கிறனால, அந்த பொறுப்பாளி நீங்கங்கிறனால, நீங்களே அங்க வந்து கர்மாவ இது பண்றனால, இறைவன் அடைய முடியாதனால, உங்களுக்கு அந்த பாவங்கள் சேர்ந்துருது. அந்த பாவங்கள் சேர்றனால, அதுக்கான விளைவா என்ன ஆகுது? நீங்க வெளியிலேயே வரல வீட்டுக்குள்ளேருந்து பிறந்திருந்தனா கூட, உங்களுக்கு பாவ கணக்குல உங்கள நீங்க சேர்க்கப்படுறீங்க. ஸோ, இது என்னுடைய கருத்து என்ன அப்டின்னா, நீங்கள் உங்களை முதல்ல ஆராய்ந்து, நாம எதுல நம்மளுடைய மனதை முதலீடு பண்ணா, நமக்கான பலன் கிடைக்குமோ, அதுல பண்ணுங்க. அதாவது இறைவன் கிட்ட இருக்கிற முதலீடு வேற எதுலயுமே கிடைக்காது. அது ரொம்ப சேஃபு. வேற இங்க முதலீடு பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஏமாற்றத்துக்கு உட்பட்டது. உங்களுடைய நேரங்கள முதலீடுனா உங்களுடைய நேரங்கள இறைவனோட ஈடுபடுத்துங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை குடுக்கும். இங்க பலன் கிடைக்காது. மனதை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இறைவனோட சேர்ந்து பாட்டு பாடுங்க, சத்சங்கம் போங்க, கோயிலுக்கு போங்க, அமைதியா தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து தீராத மனநோயை தீர்க்க கூடும். அந்த கர்மாவ கரைக்கக்கூடும். இது வந்து வெளியில